சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோன் தபால் தலை வெளியிட்ட பெருமை பிரதமர் மோடியையே சேரும் என்று இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் தெரிவித்துள்ளார். முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் தபால் தலை வெளியீட்டு விழா மதுரையில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கலந்து கொண்டு தபால் தலையை வெளியிட்டார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ், பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். விழாவில் பேசிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ், வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு தபால் தலை வெளியிட்டதற்கான பெருமை பிரதமர் மோடியையே சேரும் என்று தெரிவித்தார். 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த இத்தாலிய காங்கிரஸ் குடும்பத்தில் எல்லோருக்கும் தபால் தலை வெளியிடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்களை புறக்கணித்தே வந்ததாக குற்றம் சாட்டினார். இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால் அத்துணை பெருமையும் நரேந்திர மோடிக்கே தான் சேரும். 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டது. சுதந்திர போராட்ட வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு இத்தாலிய காங்கிரஸாக செயல்பட்டு அங்கே நேருவுக்கு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது, ராஜீவ்காந்திக்கு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது, சோனியா காந்திக்கு வெளியிடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களை புறக்கணித்த காங்கிரஸை நாமும் புறக்கணிக்க வேண்டும். வட இந்தியாவில் யாதவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் காங்கிரஸை. தமிழகத்திலே காங்கிரஸில் இருக்கின்ற ஒவ்வொரு யாதவனும் புறக்கணிக்க வேண்டும். மத்தியில் அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம், ஜி.கே. வாசன் ஆகியோரிடம் தபால் தலை வெளியிட கோரிக்கை விடுத்தும் அதை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு முந்தைய முதல் சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு பாஜக உரிய கௌரவம் அளித்திருப்பதாகவும் பிரதமர் மோடியின் திடீர் பாகிஸ்தான் பயணம் அவரது தைரியத்தை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். யாதவர்களின் ஒரே தாரக மந்திரமாக இருக்க வேண்டியது நரேந்திர மோடியின் பெயர் மட்டுமே என்றார். மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி, நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் செல்கிறார், அங்கிருந்து காபூல் இருந்து புறப்பட்டு லாகூர் செல்கிறார் என்றால் அந்த தைரியம் வேறு எவனுக்காவது இருந்ததா, எந்த பிரதமருக்காவது இருந்ததா என்றால் யோசித்து பாருங்கள் யாதவர்களே. இன்றைய தினம் நாம் அதிகம் அனைத்து மக்களும் இருக்க வேண்டிய இடம் பாரதிய ஜனதாவின் கையை வளர்த்துவிட வேண்டும். நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, அது மட்டும்தான் தாரக மந்திரம். பேச்சின் இறுதியில் வீரன் அழகுமுத்துக்கோன் ஆண்ட தூத்துக்குடி பகுதியில் உள்ள விமான நிலையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திற்கு அவர் கோரிக்கை விடுத்தார். My dear minister, only one small demand. Many airport called in the name of Mary families, but the freedom fighters are forgotten by Italian Congress. Our proposal, only one small proposal, here, nearby here, 150 kilometers, there, our Alaymuthukon ruled, that area, have one airport. In Thoothukudi, we have one small airport. Please, our humble request, we are given already application through Mr. Srinivasan, the